திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் இளம்பெண் பிரீத்தி திருமணமான 11 மாதத்தில் உயிரிழந்த விவகாரத்தில் தற்போது பிரீத்தியின் கணவர் சத்தீஸ்வர், மாமனார், தற்போது மேலும் ஒருவர் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கணவர் குடும்பத்தினர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து பிரீத்தியின் உடலை வாங்க பெற்றோர் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்கிட கேட்கலாம். அருண்குமார் வணக்கம். தற்போது பெண்ணின் மாமனார் வீட்டில் இருக்கும் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? என்ன நிலவரம்? வணக்கம். திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கணவர் குடும்பத்தாரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருப்பூர் பிரெஞ்ச் கார்டன் பகுதியைச் சேர்ந்த சுகந்தி என்பவரது மகள் பிரீத்தி, இவருக்கு ஈரோடு மாவட்டம் வீரப்பன் சத்திரம் பகுதியைச் சேர்ந்த சதீஸ்வர் என்பவருக்கும் கடந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. திருமணத்தின் பொழுது 120 பவுன் நகை, 25 லட்சம் பணம், 38 லட்சம் மதிப்பிலான இனோவா கார் உள்ளிட்டவை வரதட்சணையாக கொடுக்கப்பட்டது. மேலும் பெண்ணின் பூர்வீக சொத்து விற்பனை வகையில் 50 லட்சம் பணம் வருவதை அறிந்த கணவர் வீட்டார் அதை கேட்டு கொடுமைப்படுத்தியுள்ளனர். திருமணமான 10 மாதத்தில் வரதட்சணை கொடுமை காரணமாக கணவர் வீட்டிலிருந்து பிரீத்தி தனது தாய் வீட்டிற்கு வந்துள்ளார். ஒரு மாத காலமாக மன உளைச்சலில் இருந்த பிரீத்தி நேற்று முன்தினம் தாயார் வெளியே செல்லும் பொழுது தனது அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவரது உடலை மீட்ட நல்லூர் போலீசார் தொடர்ந்து உடற்கூறு ஆய்வுக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து பிரீத்தியின் கணவர் மற்றும் மாமனார் மாமியாரை கைது செய்தால்தான் உடலை வாங்குவோம் என குடும்பத்தார் தெரிவித்திருந்த நிலையில் பிரீத்தியின் கணவர் சதீஸ்வர், கணவரின் தந்தை ஜி விஜயகுமார், மாமியார் உமா மூவரையுமே நல்லூர் போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடம் நல்லூர் காவல் நிலையத்தில் தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருகிறது. கைதை அடுத்து பிரீத்தியின் உடலை அவரது குடும்பத்தார் தற்பொழுது வாங்க உள்ளனர். தொடர்ந்து இந்த வழக்கு ஆடியோ விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி அருண்குமார். ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.